ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவை புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் டேபிளில் இருக்க கிளாத்தெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் போத்தீஸ் போயிருந்தேன். ஸோ எனக்கு மெட்டீரியல் வாங்க கஸ்டமருக்கு மெட்டீரியல் வாங்க போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன சின்ன பிட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணதில் மீந்து போனதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிட்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப லோ ரேட்டில் எனக்கு வந்து பைப்பிங்க்கு டிசைனிங் ஒர்க்குக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் இந்த கிளாத்தெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அரௌண்ட் வந்து ஒரு 500க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஜஸ்ட்டு 15 ருபீஸ் 25 ருபீஸ் 6.5 அதாவது அரை மீட்ரு 1/4 மீட்ரு அந்த மாதிரி நிறைய கிளாத் எனக்கு கிடச்சிது. ஒரு சில கலர்ஸ் மட்டும் தான் எனக்கு கிடச்சிது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கலர்ஸ்லாம் இன்னும் கிடைக்கல. சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ அவங்க கால் பண்ணாங்க அப்படின்னா நான் போயிட்டு அகைன் எடுத்துகிட்டு வர மாதிரி வச்சுருக்கேன். போத்தீஸில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவங்க கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கிடைச்ச கலர் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதிலே வந்து 1.5 மீட்டர்ஸ் வரைக்கும்லாம் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம். எனக்கு இப்போதைக்கு வந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் அதாவது 0.7 3/4 மீட்ரு இருக்கிற அளவுக்கு இருக்க கிளாத்தெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு அது இப்போதைக்கு கொஞ்சம் போதும் இருக்க கலர்ஸு. ரொம்ப நிறைய பேர் பைப்பிங் கேட்குறதில்ல. சில பேர் வந்து பைப்பிங் வந்து சாரீ கிளாத்லேயே வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்குலாம் நான் அப்படியே வச்சு கொடுத்துருவேன். எக்ஸ்ட்ரா கிளாத் ஏதாவது கலர்ஸ் தேவைப்பட்டால் மட்டும் தான் நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். ப்ளஸ் டிசைனிங் ஒர்க்குக்கு தேவையான கிளாத் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இதை வந்து நான் வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட போகிறேன். யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ரொம்ப சின்ன சின்ன பிட்ஸ் எங்கேயாவது கிடைச்சா கூட எடுத்து பத்திரமா வைக்கிறது, இப்போ வந்து ஒரு லைனிங் கிளாத்தில் வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தால் கூட எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லுங்கள். யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணுவீங்க? நான் அதுக்குன்னே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்துனே எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து வாங்கலான் இருக்கேன். ஸோ நான் வாங்கும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபால்ஸ் அடிக்க அண்ட் ப்ளவுசஸ்லாம் தைக்க வந்தது இல்லையா, அதுக்கு வந்து ஓரம் அடிக்க எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கமெண்ட்ஸில் வந்து சில பேர் கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நீங்கள் எப்படி சேர் வந்து எங்கே வாங்குனீங்க, எந்த மாதிரி சேர் வந்து மிஷினுக்கு யூஸ் பண்ணலான்ற டிப்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் வந்து தனியாகவே வீடியோ போடுறேன். நான் வந்து மிஷினுக்கு அதாவது இந்த டெய்லரிங் மிஷினுக்கு வந்து முன்னாடி நார்மல் ஸ்டூல் யூஸ் பண்ணியிருக்கேன், நார்மலாக சேர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து அதாவது கட்டில் இருந்துச்சு இல்லையா, நான் என் வீட்டில் வச்சு யூஸ் பண்ணும்போது கட்டிலில் வந்து அப்படியே சிட் பண்ணி அப்படியே தைக்கிற மாதிரி மிஷினை இழுத்து போட்டு அந்த மாதிரியெல்லாம் நான் வேலை பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறது இந்த சாஞ்சிக்கிட்டு இருக்கிற சேர் தாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு இந்த சேர் வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் பேக் பெயின்லாம் கம்மியான மாதிரி இருந்தது. முன்னாடி நான் ஸ்டூல் யூஸ் பண்ணும்போது செம்ம பேக் பெயினாக இருக்கும். 1 ஹவர் உட்காந்துட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு டயர்டாக இருக்கும் போது நானே வந்து என்னோடய பாடியை ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறதுக்கு பின்னாடி சாஞ்சிக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் ஆக்கிக்குவேன். அப்படியே வந்து எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் நடக்கிறது அந்த மாதிரிலாம் நான் இந்த சேர் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த சேர் நான் ஆன்லைன்லலாம் பர்ச்சேஸ் பண்ணலைங்க. சில பேர் கேட்டிருந்தீங்க ஆன்லைனில் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆன்லைனில் செக் பண்ணேன். ஆனால் அது ஹைட் ஏதாவது வந்து டிஃபர் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதனால நான் வந்து செக் பண்ணவே இல்லை. நான் நேரில் இங்கே திருச்சியில் இருக்க மங்களன் மங்கலில் தான் நான் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். அது கூட நான் ஹைட் வச்சு உட்காந்து பார்த்து பின்னாடி எனக்கு வந்து சீட்டிங்கில் வந்து கூட அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சாஞ்சிக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அப்போ தான் என்னால் கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணி வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். ஸோ அதனால் வந்து நான் அப்படி பிளான் பண்ணி வாங்கிக்கிட்டேன். இதிலுமே வந்து கொஞ்சம் ஹைட் வந்து கம்மியாக இருந்ததுனால நான் வந்து கீழே ஒரு குஷன் ஸ்கொயர் டைப்ஸ் குஷன் ஒன்று வாங்கி அது மேலே போட்டு நான் உட்காந்துருக்கேன். இன்னொன்று வந்து நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம உட்காந்துட்டே இருக்கோம் இல்லையா, அதனால் வந்து ஹீட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நம்ம கார்லலாம் அந்த உட்டன் பால் போட்ட ஒரு சீட் கவர் கிடைக்கும் இல்லையா, அதை நான் சர்ச் பண்ணிட்டுருக்கேன். நான் மங்களில் கேட்டேன், கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஆன்லைனில் போட்டேன், ஆனால் அது ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதை பார்த்துட்ருக்கேன், எங்கே விலை கம்மியாக கிடைக்குதோ நான் வாங்கினேன் அப்படின்னா ஷுவராக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் போட்ட 2 வீடியோவுக்குமே வந்து செம்ம சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக இது போல் வீடியோஸ் வந்து நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு இந்த வீடியோ எடிட்டிங் எல்லாமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஸோ கோச்சிக்காதீங்க, லேட்டாக வருது வீடியோ வந்து லேட்டாக வருதுன்னெலாம் யோசிக்காதீங்க. எனக்கு ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி நான் அப்படியே பிளான் பண்ணி என்னோடய பர்சனல் ஒர்க் இருந்துச்சுன்னா அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் நான் பிளான் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். வீக்லி 3 வீடியோஸாவது என்னோடய சேனலில் கண்டிப்பாக இனிமேல் வரும். ஸோ நான் அதுக்காக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
ஒரு டிப்ஸ் சொல்றேன். அதாவது இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா, சாரி வித் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த ஃபால்ஸ பத்தி ஐடியாவே இருக்காது. ஆனா, நீங்க வந்து பிசினஸ் ஓரியன்டடாவும் யோசிக்கணும். ப்ளஸ் வந்து அவங்களுக்கும் என்ன மாரி நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாரியும் யோசிக்கணும். ஒரு சாரிய பார்த்தா நமக்கு இந்த சாரிக்கு ப்ளவுஸ் இதிலே தைக்கலாமா? இல்ல கான்ட்ராஸ்ட்டா தைக்கலாமா? இல்ல நீங்களே கிளாத் எடுத்து குடுத்து தைக்கிற மாரியா? இல்ல அந்த மாரி நீங்களே வந்து கஸ்டமர்ட்ட அப்ரோச் பண்ணணும். ஒரு சில சாரீஸ்க்கு வந்து நமக்கே தெரியும் இந்த இதுக்கு தேவையில்ல ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சாரீஸ்க்கெலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு எந்தெந்த சாரீஸ்க்கு நீங்கள் ஃபால்ஸ் வச்சா கரெக்டாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லணும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அந்த தாட்டே வரும். ஃபால்ஸ் வச்சு அடிக்கணுன்ற வந்து ஒரு தாட்டே அப்போ தான் வரும். என்கிட்ட வர கஸ்டமர் முக்கால்வாசி பேர் வந்து அவங்க ஃபால்ஸை பற்றி பேசவே மாட்டாங்க. ஆனால் நான் ஃபால்ஸ் அடிக்கணுங்க, இதுக்கு வச்சாதான் ரொம்ப நாளைக்கு வரும், இல்லைனா வந்துட்டு இந்த பார்டர்ஸ்லாம் பிரிஞ்சு வந்துடும், இல்லை கொலுசில் மாட்டும், இந்த மாதிரி நிறைய நான் கம்ப்ளைண்ட் சொல்லப்போனால் அதுக்கப்புறம் ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்துருவாங்க. இது வந்து அவங்களுக்கும் யூஸ் ஆகணும், நமக்கும் வந்து ஒரு ஒர்க்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க்கு வரும். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒருத்தர் 2 பேர்ட்ட நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அகெயின் நீங்கள் வந்து அதவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. என்னோடய ஷாப்பில் நான் மட்டும் தாங்க ஒர்க் பண்ணுறேன். நான் எந்த ஒர்க்கர்ஸும் வைக்கலை. எனக்கு வந்து கொக்கி கட்டுறதுக்கு அதுக்கு மட்டும் தான் நான் ஆள் வச்சுருக்கேன். அதுவுமே வந்து அவங்க லீவு அவங்களால முடியல அப்படின்னா நான் வந்துட்டு நானே கட்டிப்பேன். ஸோ எனக்கு பிளான் பண்ணி வச்சுப்பேன். நான் எப்போ இதை பண்ணணும், எப்போ இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா வந்து என்னோடய டைமிங்க்கு, என்னோடய ஒர்க் டைமிங்க்கு தகுந்த மாதிரி என்னால் வந்து ஆள் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ பார்ப்போம், ஃப்யூச்சரில் நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணுற மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ்லேயே அப்லோட் பண்ணுவேன். இப்போதைக்கு வந்து நானே பார்த்துட்ருக்கேன். ஏன்னா எனக்கும் கொஞ்சம் வந்து கஸ்டமரோட ஹேண்டிலிங் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வரணும், நிறைய நான் கற்றுக்கணும். இன்னும் நான் நிறைய கற்றுக்குறேன். டே பை டே எனக்கு வந்து லேர்னிங் பாயிண்ட்டாக தான் இருக்குது. 3 இயர்ஸ் ஆக போது, இருந்தாலும் எனக்கு வந்து லேர்னிங் பாயிண்ட் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இது வந்து பிஸ்னஸுங்கிறது வந்து அதான் சொன்னேன், சின்னதாக ஒரு வார்த்தையில் பிஸ்னஸ்ன்னு சொல்லிடலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குங்க. என்ன பண்ணணும், ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும், அமௌண்ட் எவ்வளோ போடுறோம், எவ்வளோ எடுக்கிறோம், மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணுறோம், நம்ம என்ன மாதிரி வந்து நமக்கு என்ன சேவிங்ஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி செலவு வந்து ஆயிட்டிருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து இவ்வளோ பெரிய விஷயம். சாதாரணமாக வந்து நம்ம நினச்சிட்டு போக முடியாது. ஸோ பிஸ்னஸுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் அதில் கஷ்டமே தெரியும். அகெயின் வந்து நீங்கள் ஆனால் எதையுமே வந்து ட்ரை பண்ணாமல் இருந்துடாதீங்க. ட்ரை பண்ண தான் உங்களுக்கு வந்து அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து நம்ம பண்ணணும், இதை பண்ணால் நமக்கு ஒரு நல்லது நடக்கும்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒன் டே நீங்கள் அதை ரன் பண்ணிட்டீங்க, ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வர கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கு பாருங்கள், அது வேறு லெவல். யார்கிட்டையுமே நீங்கள் கேட்கவே தேவையில்ல. அட்ரா போடா நம்ம தான்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அகெயின் வந்து நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஓவர்லாக் போடவே இல்லை. ஸோ அந்த ப்ளவுஸ்க்கெலாம் ஓவர்லாக் போட்டோம் அப்படின்னா கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிடலாம். இவங்களோடது வந்து ஒரு 3 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க, ப்ளஸ் வந்து ஒரு சுடிதார் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் முடிக்கணும். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அந்த சுடிதாரையும் முடித்து நான் ப்ளஸ் அவங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி டெலிவரி பண்ணணும். இதுக்கு இடையில வந்து என்னோடய பர்சனல் ஒர்க் வந்ததுன்னா நான் அப்படியே அதுக்கு போயிடுவேன். ஸோ என்னோடய டைமிங்க்கு தகுந்த மாதிரி, அதாவது என் ஒர்க்கு என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சுப்பேன். கஸ்டமர்ட்டையும் டைம் சொல்லிவிடுவேன். நான் ஒரு நாள் இந்த ஒரு போர்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா, குறித்த நேரத்தில் தந்துடுவேன், 1 ஹவரில் நான் ப்ளவுஸ் கொடுத்துருவேன். இதெல்லாம் வந்து சும்மா பேய் கதைங்க. அதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும், கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் அது வந்து நடக்காது. எனக்கு தெரியும். இந்த ஜாபில், இந்த ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாரும் சொல்லுங்கள், எப்பயுமே அவங்க கஸ்டமர் ஒரு டைம் கேட்பாங்க. அந்த டைம்லேருந்து நமக்கு வந்து ஒரு 1/2 hour ஆகுது, இல்லை 1 hour ஆகுது, இல்லை 1 டேவாவது நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகியே ஆகும். இதுக்காக நீங்கள் தான் பிளான் பண்ணணும். கஸ்டமர்கிட்ட நீங்கள் தான் சொல்லணும், உங்களோட ஒர்க் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறீங்கன்றதை வந்து நீங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி கஸ்டமர்கிட்ட புரிய வைக்கணும். நான் என் கஸ்டமர்கிட்ட அப்படி தாங்க சொல்லி வாங்குவேன். இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பண்ணுவேன், நான் இப்படி தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒர்க்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக நம்ம ஒர்க்கை எப்போ கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் பிளான் பண்ணிப்பாங்க. இப்போ தீபாவளி வருது அப்படின்னா அவங்களாம் 1 வீக் முன்னாடி நம்மகிட்ட கொடுக்கணும்னு அவங்களுக்கும் மைண்ட் தாட் வரும். போயிட்டு ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் நான் கொடுக்குறேன்னு போர்டு போட்டுட்டு, எனக்கு எல்லாம் கொடுங்க, 1 மணி நேரத்தில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்களே, 1 மணி நேரத்தில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு வந்து நம்மகிட்ட கேட்டால் நம்ம என்னங்க பதில் சொல்ல முடியும்? ஒரு ஆளுக்கு கொடுக்கலாம்,
எல்லாருக்கும் தர முடியாதுல்ல. சும்மா வந்து அதாவது சொல்லலாம். இந்த ஒரு 10 பேர் வேலை போட்டு வாங்குறோம். ஒரு 10 பேர் வந்து நம்மக்கிட்ட வேலைக்கு இருக்காங்க அப்படின்னா கூட, ரெகுலர் கஸ்டமருக்குன்னு ஒரு சில பேரை நம்ம ஒர்க் பண்ண வச்சு தான் ஆகணும். ஆல்ட்ரேஷனுக்கு ஒர்க் பண்ண வச்சு தான் ஆகணும். சின்ன சின்ன ஒர்க்குக்கு பண்ண வச்சு தான் ஆகணும். எல்லாம் வந்து 1 ஹவரில் கொடுக்க முடியுமாங்க? இதெல்லாம் யோசிச்சாவே எனக்கு வந்து சம்டைம்ஸ் அந்த போர்டை பார்க்கும்போதெல்லாம், இப்படிலாம் உடால் சுடுறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நான் நிறைய கடையில் அந்த மாதிரி எழுதியிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். யாருக்கெல்லாம் இந்த ஓவர்லாக்கில் வந்து நூல் கட் ஆயிடுச்சு அப்படின்னா, அது கோக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டன்றத சொல்லுங்கள். யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை வந்து இந்த ஓவர்லாக்கில் வந்து நூல் கோக்குறது தான். ஆனால் பட் வந்து எனக்கு அது ஒரு பிடிச்ச வேலையுமாவும் இருக்கும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் மைனூட்டான இடத்துலலாம் உள்ளே விட்டு எடுக்கிறது வந்து கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் அடிக்கடி இதே மாதிரி ஆச்சு அப்படின்னா அது வந்து எனக்கு கடுப்பாயிரும். யாருக்கெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து பிரதரோட கம்பெனியில் வந்து ஓவர்லாக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நானும் இப்போ தான் அது புதுசாக தான் வாங்கினேன். கடை வச்சும்போது தான் நான் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி நான் வீட்டிலேயே வந்துட்டு ஓவர்லாக் பதிலாக உள்ளே வந்து க்ளோஸ்டாக பண்ணி கொடுத்துட்ருந்தேன். நான் அதையும் உங்களுக்கு ஒரு டிப்ஸாக சொல்கிறேன். என்ன மாதிரி வந்து நான் முன்னாடி பண்ணிகிட்ருந்தேன் ஓவர்லாக் மிஷின் இல்லாதப்ப அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். என்ன கேட்டிங்க அப்படின்னா, ப்ளவுஸ் தைக்கிறது ஈஸியா, சுடிதார் தைக்கிறது ஈஸியான்னு கேட்டிங்க அப்படின்னா, ஷுவராக நான் சொல்லுவேன் சுடிதார் தைக்கிறதாங்க ரொம்ப ஈஸி. கட்டிங்கும் ரொம்ப ஈஸி. டக்குன்னு ஒரு 1 ஹவரில் 1 1/2 ஹவர்ஸ் எனக்கு தெரிஞ்சது ஒரு 2 ஹவர்ஸில் நீங்கள் வந்துட்டு சுடிதார் வந்து ஒரு பேண்ட்டோட தைச்சி, நாடா தைச்சி எல்லாம் போட்டு ஓவர்லாக் போட்டு கொடுத்துர்லாம். ஏன்னா எனக்கு வந்து சுடிதார் தைக்க ரொம்ப பிடிக்கும். சின்ன ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து வேறு ஏதாவது ஒர்க் நார்மல் ப்ளவுஸை விட எனக்கு வந்து சுடிதார் தைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் சுடிதார் வந்துச்சு அப்படின்னாவே நான் அவங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு பார்ப்பேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு நம்ம சொல்கிற டைமுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு அகெயின் கொடுக்கணும்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சில பிடிச்ச ஒர்க்குக்கு மட்டும் நான் டைம் கொடுத்து அதை கரெக்டாக பண்ணி கொடுத்துருவேன். நார்மலாக ப்ளவுஸுக்கு வந்து ஜென்ரலாக நமக்கு ஆகிற டைம் ஒரு நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து எனக்கு வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். சில பேர் 20 மினிட்ஸ்லாம் தைக்கிறாங்க. அது வந்து நம்ம பவர் மிஷின், இண்டஸ்ட்ரியல் மிஷினில் வந்து பண்ண முடியும். இந்த மிஷினில் நீங்கள் வந்து ஓவர் ஸ்பீடு அடிக்கும்போது அப்படின்னா நீங்கள் நூல் கட் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த மிஷின் யூஸ் பண்ணுறதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஹீட் ஆகாதுங்க. ஓவராக வந்து நம்மகிட்ட ஹீட் ப்ரொடக்ஷன் இருக்காது. ஆல்ரெடி நம்ம சிட் பண்ணிகிட்டே வேலை பண்ணுறனால பாடி ஹீட் ஆகும். ப்ளஸ் வந்து மிஷினும் ஹீட் ஆகிட்டே இருந்ததுன்னா அந்த 2 ஹீட்டுமே நம்ம பாடியில் இருக்கும்போது நம்ம தான் சஃபர் ஆகும். ஸோ இந்த மிஷினில் ரொம்ப ஹீட் கம்மியாக இருக்கும். பவர் மிஷினும் அப்படின்னா மோட்ரு வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து ஹீட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம 2த்தையுமே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த மிஷின் நார்மலாகவே பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஃப்யூச்சரில் நானும் பவர் மிஷின், என்னோடய ஆசையும் பவர் மிஷினில் தான் தைக்கணும்னு ஒரு ஆசை. பார்ப்போம் அது என்றைக்கு நடக்குது. நான் இப்போ ஒரு கமிட்டடாக இருக்கிறனால அந்த இதை நான் பண்ணலை. ஸோ எனக்கு இதுவே ஓகேவாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். இதிலே நான் ஃப்யூச்சரில் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு வீடியோஸ் வரும், கண்டிப்பாக பாருங்கள். நான் எங்கே வாங்க போகிறேன்றதெல்லாம் நான் பிளான் பண்ணிட்டேன். என்ன மிஷின் வாங்க போகிறேன் முதற்கொண்டு நான் பிளான் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் அதுக்கான அமௌண்ட் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதையும் நான் வந்து கூடிய சீக்கிரம் பண்ணிடுவேன். இந்த சுடிதாரும் முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு இடையில வந்து நிறைய ஒர்க் போச்சு. பட் என்னால் ஒரு சில ஒர்க்கெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா கஸ்டமர் அந்த டைமில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க என்னோட. ஸோ அதெல்லாம் என்னால் வந்து எடுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். என்னை பார்த்து நீங்களும் மோட்டிவேட் ஆகிப்பீங்க நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறதால எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் என்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்காக வீடியோஸ்லேயோ இல்லை வந்து கமெண்ட்ஸ்லேயோ வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கு நான் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து இவங்க கஸ்டமரோட ஒர்க் நான் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் 8:30 ஆக போகுது. அவங்கள கூப்பிட்டோம் அப்படின்னா இப்போ வரமாட்டாங்க. ஸோ நான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கடையை பூட்டிட்டு கிளம்ப போகிறேன். மார்னிங் வந்த உடனே நான் அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். டே ரொட்டீன் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் கிளம்ப போகிறேன். பாய் காய்ஸ், கீப் சப்போர்ட்டிங். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.